வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 34வது நாளுக்கான கொஷின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியா எழுதிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கொஷினுமே அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமா இருக்கும். நீங்க எழுதும் போதே உங்களுக்கே தெரியும். சரியா? அது மாதிரி இன்னைக்கு நான் ஒரு 25 கொஷின்ஸை வச்சு ஒரு டெஸ்ட் பேப்பர் இன்னைக்கு காலைல நான் 10 மணிக்கா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அந்த டெஸ்ட் கொஷின் பேப்பரையும் அட்டன் பண்ணுங்க. ஏற்கனவே நாம ஒரு 8 கொஷின் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். அது இல்லாம நீங்க போட்டு ஆன்சரை தெரிஞ்சுக்கிறது மாதிரியும் ஒரு 2 கொஷின் பேப்பர் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா ஒரு கொஸ்டின் பேப்பரை நான் இன்னைக்கு தரேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, வாங்க இன்னைக்கான கொஸ்டினுக்கு போகலாம். ஒரு எண்ணின் மீ போ மா எல்சிஎம் ஆனது அதன் மீ போவா HCF போல 20 மடங்கும், மேலும் மீ போமா மற்றும் மீ போவாவின் கூடுதல் 2520 ஆகவும் உள்ளது. அவைகளுள் ஒரு எண்ணின் மதிப்பு 480 எனில் மற்றொரு எண்ணின் பாதி மதிப்பு என்ன? நம்ம ஏற்கனவே இந்த மாடல்ல நேற்று கூட ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். அதே ஐடியாவை பேஸ் பண்ணி தான் LCM HCF கொடுத்துருக்காங்க. HCF என்னன்னு தெரியாது, நம்ம HCF எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா LCM என்ன சொல்லியிருக்காங்கன்னா HCF மாதிரி 20 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ HCF எக்ஸ்ன்னா LCM என்னவாகும்? 20x. அடுத்ததா இது ரெண்டோட கூடுதல் 2520. கூடுதல்னா இந்த எக்ஸையும் 20xையும் கூட்டணும்னா என்ன கிடைக்குது? 21x. இந்த 21x அப்படிங்கிறது தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2520ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஸ்டின். அப்போ இங்கே பாருங்க, இந்த 21 இங்கே டிவைடில் அமைச்சிடலாம். 2520/21. ஒரு 21 அப்படியே 21 அடிங்க. 25ல் ஒரு 21 இருக்கு, மீதி 4 42. 42ல் 2 21 இருக்கு. ஸோ இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 20. அப்போ எக்ஸோட வேல்யூ 20னா என்ன அர்த்தம்? HCF 120. HCF என்னது? 120. கரெக்டா? HCF 120. LCM 20 × 120. நீங்க இதே அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான். இப்படியே இருக்கட்டும், நம்ம கேன்சல் ஆகாத பொறுத்து அடுத்து சொல்லிக்கலாம். அடுத்தது அதுல ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 480. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு நம்பர் தெரிஞ்சுட்டு இன்னொரு நம்பர் வேணும்னா என்ன பண்ணணும்? LCM HCF மேல மல்டிப்ளை பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர், அதாவது இந்த இடத்துல தெரிஞ்ச நம்பர் எது? 480. அதை டிவைட் பண்ணிடணும். கரெக்டா? LCM இங்க LCM நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 × 120 × HCF. HCF என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 120 பை ஒரு நம்பர் என்னது? 480. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டா? அடுத்து பாருங்க, ஒரு 12 12, 4 12 48. இங்கே ஒரு நாள் 4, 3 12 0. அப்போ 20 30 பெருக்கிறோம்னா 3 6 600ன்னு கிடைக்குது. இது அந்த நம்பர். ஆனால் நீங்கள் 600ன்னு ஆன்சர் போட்டிங்கன்னா தப்பு. ஏன் தப்பு? அவங்களோட கொஸ்டின் நல்லா கவனிங்க. வாட் வில் பி த ஆஃப் ஆஃப் அனதர் நம்பர்? மற்றொரு எண்ணின் பாதி மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. மற்றொரு நம்பர் 600. ஆனா அதுல பாதி மதிப்புனா 600ல பாதி என்ன கிடைக்கும்? 300ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி 300. நேற்று இதே மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது அந்த நம்பர் என்னன்னு பார்த்துருப்போம், அந்த ஆன்சர் அப்படியே போட்டுட்டு இருப்போம். இங்க அதுல பாதி மதிப்பு கேட்கறாங்கன்றதால கொஞ்சம் கவனமா போடணும். நம்ம புரிஞ்சு முடியுதா இது? சரியா? அடுத்ததா கேள்வி எண் 332. ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4% அடுத்த 4 வருடத்திற்கு 6%, 6 வருடங்களுக்கு மேல் 8% உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி 1120 எனில் அத்தொகையை காண்க. இது நம்ம ஆன்சர்ல இருந்து ஒண்ணுன்னா பண்றதுதான் நமக்கு ஈஸியானது. இப்போ முதல்ல பாருங்க, 1500 ரூபாய் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 1500க்கு இங்க பாருங்க, ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருஷத்துக்கு 4%. அப்ப 1500ல 1%னா 15, 4% அப்படின்னா 5 60. கரெக்டா? முதல் 2 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 60னா 2 வருஷத்துக்கு 12 120 ரூபாய் ஆகுது. சரி, அடுத்த 4 வருஷத்துக்கு 6%. 1%னா 15, ஏன்னா 2 0 விட்டுணும், தெரியும் இல்லையா? 6%னா 15 × 6 90. இது அடுத்த 4 வருஷத்துக்கு. அப்ப 90 × 4 9 36 360. 6 வருஷத்துக்கு மேல, 6 வருஷத்துக்கு மேலனா மொத்தம் அவங்க எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்கன்னா 9 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 4 2 6 ஆயிடுச்சு. இன்னொரு 3 வருஷத்துக்கு 8%. அப்போ 15, 1%னா 15, 8% அப்படின்னா 15 8 60 120. கரெக்டா? 120 × 3 12 36 360. புரியுதா? இது முதல் 2 வருஷத்துக்கு, இது 4 வருஷத்துக்கு, இது அடுத்த 3 வருஷத்துக்கு. ஏன் 3 வருஷத்துக்கு? அடுத்தது மொத்தம் 9 வருஷம் சொல்லி இருக்கிறதால கூட்டினீங்கன்னா 0 6 6 12 14 மீதி 1 3 3 6 6 8 840 ரூபா தான் வருது. ஆனா அவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 1120 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஆன்சர் கிடையாது. இப்போ இதே ப்ராசஸ் இங்க வாங்க. 2000க்கு 1% அப்படின்னா 20. முதல்ல 4%, அதுக்கப்புறம் 6%, அதுக்கப்புறம் அதே 20க்கு
8%. கரெக்டா? அப்போ 4 2 8, இது 80 ரூபாய், இது 120 ரூபாய், இது 8 2 16, 160 ரூபாய். இது 2 வருஷத்துக்கு, இது 4 வருஷத்துக்கு, இது 3 வருஷத்துக்கு. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இங்க செஞ்ச அதே கான்செப்ட் எடுத்து அப்படியே அங்க செய்யறோம். அப்படின்னா 8 2 16, 160, 12 2 4 12 48, 480, 16 48, 480, 0 8 16, 22, மீதி ஒரு 2, 8 10 11, 1120. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? 1120. முடிஞ்சு போச்சு பாருங்க. ஆன்சர் பி தான். இது ஒரு சூப்பரான கொஸ்டின் பாருங்க. சரிங்களா? அழகா நம்ம ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்து ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? இங்க நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். விஷயம் எல்லாம் இதே தான். முதல் 2 வருஷத்துக்கு 4%, அடுத்து 6%, அடுத்து 8%, இப்படின்னா 9 வருஷத்துக்கு இங்க தனி வட்டி தொகை கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு கொஸ்டின்ல அப்படின்னா, ரூபாய் 2500க்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்குறேன். விஷயம் எல்லாம் இதே தான். முதல் 2 வருஷத்துக்கு 4%, அடுத்த 4 வருஷத்துக்கு 6%, 6 வருஷத்துக்கு மேல 8%. இப்படி இருந்துச்சுன்னா ரூபாய் 2500க்கு 9 வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? இப்போ 1500 ரூபான்னு கேட்டிருந்தா இதான் ஆன்சர் இல்லையா? 840ன்ற மாதிரி. அதே மாதிரி 2500க்கு தனி வட்டி எவ்வளோ? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இதே தான் 4000க்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளவு? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்றது நீங்க போடுங்க. ஏன்னா இப்போ இதில் தனி வட்டியை கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இதே மாதிரி தானே போட்டு சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ இதே மாதிரி நீங்க எனக்கு என்ன பண்றீங்க? இந்த 2500க்கு தனி வட்டி என்ன வரும், 4000 ரூபாய்க்கு தனி வட்டி என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் 2 கேள்விகள். சரியா? அடுத்ததா கேள்வி எண் 333. விடுபட்ட எண்ணை சேர்க்க 4 -8 -16 -32 64 டேஷ். வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சரை யோசிங்க. ஒரு 15லேருந்து 20 செகண்ட் எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற ஆன்சர்ல எது வரும் அப்படிங்கிறத பாஸ் பண்ணிட்டு நீங்க யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ற ஆன்சரும் நீங்க சொல்ற ஆன்சரும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. சரியா? பாஸ் பண்ணுங்க, ஆன்சரை யோசிங்க. ஓகே, குட். நான் உங்களுக்கு இப்போ ஆன்சரை சொல்லிடுறேன். சரிங்களா? நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சரும் இதுவும் சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணியிருக்காங்க இங்க? 4 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 2 64. அப்போ 64 2 என்ன கிடைக்கணும் அப்படின்னா 128ன்னு கிடைக்கணும். பெரும்பாலும் அதை கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆன்சர் கிடையாது, இந்த ஆன்சர் கிடையாது. மீதி 2 128 இருக்கு. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ப்ளஸ் போடுறதா மைனஸ் போடுறதா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பிளஸ், அதுக்கப்புறம் தொடர்ச்சியா 3 நம்பருக்கு மைனஸ், மறுபடியும் பிளஸ். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு நம்பருக்கு பிளஸ், 3 நம்பருக்கு மைனஸ், மறுபடியும் ஒரு நம்பருக்கு பிளஸ். அப்போ அடுத்து அடுத்து 3 நம்பர் வர்றதுக்கும் என்னதான் வரணும்? மைனஸ் தான் வரணும். ஸோ இங்க பிளஸ் வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து அப்போ என்ன வரணும்னா மைனஸ் வரணும். ஸோ ஆன்சர் -128. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருவேளை அடுத்த நம்பர் வந்திருந்தா அதுக்கும் சிம்பிள் என்னதான் வந்திருக்கும் அப்படின்னா மைனஸ் தான் வந்திருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? மூணாவதா ஒரு நம்பர் வருதுன்னா அதுக்கும் ஆன்சர் என்னதான் வரும்னா மைனஸ் தான் வரும். அதுக்கப்புறம் வர நம்பருக்கு தான் என்ன வரும்னா பிளஸ் வரும். புரியுதா? இந்த ஆர்டர்ல அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு பிளஸ், 3 மைனஸ். ஓகேவா? சரி, ஓகே. ஏற்கனவே 2 கேள்வி கொடுத்தேன்னா இங்க மூணாவதா இன்னொரு கேள்வி கொடுக்குறேன். 4 -8 -16 -32 64 -128 -256 டேஷ். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை சொல்லுங்க. இது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய 3வது கேள்வி. ஏன்னா ஐடியா எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ இதை நீங்க ஆன்சரை ஈஸியா சொல்லிடலாம். பிளஸ்ஸா மைனஸ் ஆனதால கன்ஃபியூஸ் ஆவீங்க. அது ஆகாம இருக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு எழுதியும் காட்டிட்டேன். சரிங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு கொடுக்குற 3வது கேள்வி. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 334. ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.20 ஆகும்? அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1600 ரூபாய். பெர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 10% அப்படின்னா எவ்வளவு வரும்? 160 ரூபாய். ஒரு 0 போயிடும், 160ன்னு வரும். 5% அப்படின்னா அதுல பாதி 80. ஸோ முதல் வருஷம் வட்டி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 80 ரூபாய். கரெக்டா? அவங்க 1852 ரூபாய் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம். நம்ம 2 விதத்துல போடலாம். அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டே வந்தும் அதை வர வைக்கலாம். இல்ல நீங்க இந்த 2 வருஷமா 2.5 வருஷமா 3 வருஷமான்றதை வச்சும் சொல்லலாம். நான் எப்படின்றத 2மே சொல்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1680 ரூபாய் ஆகுது. அப்ப இதுல 10% அப்படின்னா 168. ஏன்னா அந்த ஒரு 0 விட்டுட்டா போதும். 5% அப்படின்னா 8 4 84 ரூபாய். கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர் கிடைக்கிற கூட்டு வட்டி. அப்ப சேர்த்தோம் அப்படின்னா 8 16 1764. ஸோ 2 வருஷத்துல கிடையாது. ஏன்னா 2 வருஷத்துல 1764 தான் ஆகுது. அப்ப கண்டிப்பா 2 வருஷம் கிடையாது. 3வது வருஷம் ட்ரை பண்ணுவோம்.
இப்போ 1764. இதில் 10% அப்படின்னா 176.4. ஏன்னா 0 இருந்ததுன்னா 0 கேன்சல் ஆகிடும். 0 இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். சரி, 5% அப்படின்னா இதில் பாதி 8 2 16, 8 2 16, 2 4. அப்போ 5%னா 88.2ன்னு வருது பாருங்க. புள்ளி 2, 8 4 12, 16 15, 8 1, 1852.20 வந்துடுச்சான்னு பாருங்க. இது எத்தனாவது வருஷம்? 3வது வருஷம். அப்போ இந்த அமௌண்ட் 1852 ஆகணும்னா அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா 3 வருஷம் ஆகும். முடிஞ்சு போச்சு பாருங்க. நீங்க இதே மாதிரி வட்டி கண்டுபிடிச்சும் போடலாம். சரி, இதுவே ரொம்ப சுத்தா இருக்கு சார், இதுவே இவ்வளவு தூரம் போடணுமா அப்படின்னா இவ்வளவு தூரம் கூட போடாம உங்களுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லட்டுமா? என்னன்னா இப்போ இங்க பாருங்களேன், 1852 ரூபா ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தொகைக்கு? 1600 ரூபாய்க்கு. அப்படின்னா எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கு? 252 ரூபா கிடைச்சிருக்கு. கரெக்டா? வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 252. முதல் வருஷம் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? 80 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 80 ரூபா. இந்த 250 ரூபா வரணும்னா 2.5 வருஷம்னு எடுத்தோம்னா கம்மியாக தான் வரும். ஏன்னா 8 16 ஒரு 40ன்னா கூட 200 ரூபா லெவலில் தான் வரும். இங்கே 252 ரூபா வருது. 2 வருஷம்னு எடுத்தோம்னா 8 2 16 160 ரூபா தான் வருது. 2 வருஷம் எடுத்தோம்னா 8 16 160 தான் வருது. கண்டிப்பாக இது கிடையாது. 4 வருஷம் எடுத்தோம் அப்படின்னா 4 8 32 320. இந்த வட்டியை விட அதிகமாகுது. அதனால இதுவும் கிடையாது. நமக்கு என்ன டவுட் இருக்கும்? 2 வருஷமா 3 வருஷமான்றது மட்டும்தான். 3 வருஷம் எடுக்கிறோம்னா 3 8 24 240. இது கூட்டு வட்டி. கூட்டு வட்டின்றதால கண்டிப்பா இதை விட ஒரு 10 ரூபா 15 ரூபா அதிகமாக தான் இருக்கும். பாருங்க, 240 விட ஒரு 12 ரூபாய் அதிகமா இருக்குது. அப்ப கண்டிப்பா ஆன்சர் என்னவா தான் இருக்கும்னா 3 இயர்ஸா தான் இருக்கும். 2.5 இயர்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது. முடிஞ்சிச்சு. நீங்க இவ்வளவு தூரம் போடவே வேண்டாம். இதை ஏன் சார் சொன்னீங்கன்னா இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் பெட்டர்ன்றதால இன்னும் இதுக்கே நம்ம ஃபார்முலா சொல்ல. கரெக்டாக ஃபார்முலா சொன்னா இன்னும் பெருசா இருக்கும். இந்த 2 ஐடியா சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த 2த்துல எந்த ஐடியா யூஸ் பண்ணாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் சொல்ற முடியும். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 335. கீழ்காணும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. இதுக்கும் அதே மாதிரி கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தானே, அதில் பாஸ் பண்ணிட்டு நீங்க யோசிங்க பார்க்கலாம். யோசிச்சுட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுவும் நான் சொல்றதோ சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளான வழிதான். 126. 126ங்கிறது பாருங்க 5 கியூப் பிளஸ் 1. 5 கியூப் பண்ணா 125. அதோட 1 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 6 கியூப் பிளஸ் 1. 6 கியூப்னா 216. 1 கூட்டியிருக்காங்க. 7 கியூப் பிளஸ் 1. 7 கியூப்னா 343. 1 கூட்டியிருக்காங்க. அப்பனா 8 கியூப் கூட 1 கூட்டணும். 8 கியூப் 512. அது கூட 1 கூட்டுறேன். 512 கூட 1 கூட்டினேன் அப்படின்னா 513. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 513. முடிஞ்சு போச்சு பாருங்க. சரிங்களாமா? இவ்வளோதான் ஆன்சர். உங்களோட ஆன்சர் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா வெரி குட், நீங்கள் கரெக்டாகவே சொல்லியிருக்கீங்க. சரிங்களாமா? ஓகேவா? இதில் நான் ஒரு கொஸ்டின் தரட்டுமா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ இந்த நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு? 513 தெரிஞ்சிடுச்சு. இது 730. அப்போ இதுக்கு அடுத்து கொஸ்டின் மார்க் நான் கொடுக்குறேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 4வது கேள்வி. ஏற்கனவே 3 கொஸ்டின் கொடுத்துருந்தோமா? இது 4th கொஸ்டின். இந்த 513 சொல்லிட்டேன், 730 சொல்லிட்டேன். கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு அந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டேன்னா அதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இது உங்களுக்கான 4வது கேள்வி. அடுத்ததா 336. இரு எண்களின் கூடுதல் 25, அவற்றின் வித்தியாசம் 13 எனில் அவற்றின் பெருக்கற் பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாடல் ஏற்கனவே சிம்பிளிஃபிகேஷன் சொல்லும்போது 2 ஐடியாவை சொல்லியிருக்கோம் பாருங்க. இங்க 2 நம்பருடைய கூடுதல் 25. இப்போ எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்தையும் கூட்டினா 25. வித்தியாசம் 13. எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது 13. என்ன பண்ணலாம்? எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுத்தையும் கூட்டினா பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸையும் கூட்டினா 2x. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 38. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1 2 19 2 38. அப்போ எக்ஸோட வேல்யூ 19. ஒரு நம்பர் 19. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இங்க என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 25ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்? 19 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 25. அப்போ ஒய் ஈக்குவல் டு பிளஸ் 19 இங்கே வந்துருச்சுன்னா மைனஸ் 19. 25ல் 19 போயிடுச்சு அப்படின்னா 6. ஸோ ஒய்யோடைய வேல்யூ 6. அப்போ எக்ஸ் தெரிஞ்சிடுச்சு, ஒய் தெரிஞ்சிடுச்சு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அதோட பெருக்கல் பலன் கேட்டிருக்காங்க. அப்போ 19 இன்ட்டு 6 பாருங்க, 9 54, 5 1 6, 6 5 11. ஸோ அந்த இரு எண்களுடைய பெருக்கல் பலன் என்னவா இருக்கும்னா ஆப்ஷன் பி 114. இதுலேயும் கூட அவங்க எப்படி மிஸ்டேக் வச்சிருக்காங்க பாருங்களேன். நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம், ஆனால் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து பெருக்கும் போது தப்பு பண்ணுவோன்ட்டு 114 104ன்னு ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த 9 மீதி 5 வச்சு ஒரு 6 6 கூட 5 கூடும்போது 10 11 கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னா இவ்வளோ தூரம் பண்ணியும் ஆன்சரை தப்பாக போட்டுருவீங்க. சரியா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. இதுக்கு இன்னொரு ஃபார்ம்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணியும் போடலாம். ஆனால் வேண்டாம், இது ஒரு சின்ன நம்பர் தான்றதால அழகாக நீங்கள் இப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். சரிங்களா?
அடுத்ததா கேள்வி எண் 337. இரு எண்களின் கூடுதல் 2000. அவற்றின் மீ போ மா 21,879 எனில் அந்த எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பரை கூட்டினா 2000 வரணும். முதல்ல செக் பண்ணிடலாமா? கூட்டினா 2000 வருது, கூட்டினா 2000 வருது, கூட்டினா 2000 வருது, கூட்டினா 2000 வருது. எல்லாமே ஆட் பண்ணா 2000 வருது. மீ போமா இவ்வளோ பெரிய நம்பரா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மீ போமா அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டுமே கோப்ரைமா இருந்துச்சுன்னா, அதாவது எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வரலன்னா நம்ம ரெண்டுத்தையும் பெருக்கிடலாம். இது எதுல இங்க கொடுத்துருக்கிற 4 செட்டுமே அதுக்குள்ள எந்த ஒரு பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. அதனால நீங்க அப்படியே பெருக்குங்க பார்க்கலாம். பெருக்கும் போது கூட முழுசா பெருக்க வேண்டாம். இந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் செக் பண்ணுங்க. 37 21 கடைசியா 1ன்னு முடியுது. ஆனா அவங்க கொடுத்துருக்கிறதுல என்னன்னு முடியுது? 9ன்னு முடியுது. ஸோ இது ஆன்சர் இல்லை. இங்க பாருங்க 9 9. சரி, அவங்க கொடுத்துருக்கிறதுலயும் 9 தான் முடியுது. அப்ப இதுதான் ஆன்சர்ன்ற முடிவுக்கும் வந்துடக்கூடாது. இங்கேயும் பாருங்க 9 9 தான் முடியும். சரியா? இங்க பாருங்க 37 21ன்னு முடியுது. ஆனா இங்க 9ன்னு முடியணும். அப்ப இது கிடையாது. ஸோ பியா சியான்றது தான் பிரச்சனை. ஏதாவது ஒன்றுத்தை மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டுத்தையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் பிஏ எடுத்துக்கிறேன், மல்டிப்ளை பண்றேன். வந்தா இது ஆன்சர், வரலன்னா சி தான் ஆன்சர். பாருங்க 9 9 9 9 81 மீதி 8 9 9 81. ரெண்டாவது நம்பர் 1 வருது. ஆனா இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு. கண்டிப்பா இது ஆன்சர் கிடையாது. அப்ப நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி. முழுசாவே பெருக்க வேணான்ற நான். இப்போ ரெண்டாவது நம்பர் பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிச்சுல, வருமா வராதான்ட்டு. அப்புறம் ஏன் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கணும்? அந்த வேலையெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. முடிஞ்சிச்சா? சி தான். நான் வேணா இப்போ நமக்கு டைம் இருக்குன்றதால நான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 9 11 99 அப்படியே 11ஆம் வாய்ப்பாட்டிலே பெருக்க மீதி 9 8 11 88 88. நீங்கள் 11ஆம் வாய்ப்பாடுக்கு நம்ம ஏன் இது இவ்வளோ தூரம் பெருக்கணும்? நம்ம தான் 11ஆம் வாய்ப்பாடுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கோம்ல, அந்த ட்ரிக்கை இங்கே யூஸ் பண்ணுவோம். 11ஆம் வாய்ப்பாட்டில் பெருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த லாஸ்ட் நம்பரை அப்படியே போட்டுக்கணும். 9 இதனடுத்தையும் கூட்டுறேன். 9 8ஐயும் கூட்டினேன் அப்படின்னா 17 17க்கு 7 மீதி 1. 8ஐயும் 9ஐயும் கூட்டினேன்னா 17 17 1 18 மீதி 1. 9 1ஐயும் கூட்டினேன்னா 10 10 1 11 மீதி 1. லாஸ்ட் நம்பர் அப்படியே போடணும். ஏற்கனவே மீதி ஒரு 1 இருக்கு, கூட்டினா 2 21,879 முடிஞ்சு. பாருங்க நம்ம இதெல்லாம் எப்படி சார் 11ஆம் வாய்ப்பாட்டில் பெருக்கிறதுலாம் ஈஸியாக பண்ணுறதுனா, நம்ம அதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஷார்ட்கட் வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் வேணா அதையும் கூட உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. முடிஞ்சிச்சா? ஓகேவாமா? அடுத்ததா கேள்வி எண் 338. வரிசையில் விடுபட்ட உறுப்பின் மதிப்பை காண்க. இதுக்கும் அதே மாதிரி பாஸ் பண்ணிட்டு உங்களால யோசிக்க முடியுதான்னு பாருங்க. இதான ஐடியா கொஞ்சம் பெருசு. நீங்க ஆனால் டைம் எடுத்து யோசிங்க. நீங்க ஏன்னா யோசிச்சிங்கன்னா தான் அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது ஓ இப்படி ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னே தோணும். இல்லாம நான் சொல்றதை அப்படியே கவனிச்சிருக்கீங்கன்னா ஓகே இவ்வளவுதான் போல இருக்கு, எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சிருவீங்க. சரியா? அதனால பாஸ் பண்ணிட்டு டைம் எடுத்து என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷம் யோசிங்க. வரல, ஆன்சர் வரல, இல்லை தப்பா வருது, இல்லை எப்படி போறதுன்னு ஆன்சர் புரிஞ்சுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நான் சொல்ற வழிக்கு வாங்க. சரிங்களா? ஓகே, இங்க வாங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. 3 20 63 144 275 கொஸ்டின் மார்க் இதானே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பாருங்க 3 கூட 17 கூட்டினா 20 கரெக்டா? 20 கூட 43 கூட்டினா 63. 63 கூட 1 81. 81 கூட்டினீங்க அப்படின்னா 144. இங்க 1 3 131 கூட்டினா 275. இப்போ இது கூட எதை கூட்டுறதுன்னு தெரில இல்லையா? பார்க்கலாம். 17 43 81 131 எதுக்குள்ளேயுமே ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது மாதிரியே தெரியல, அப்படிதானே? சரி, இங்க வருவோம். 17 கூட எதை கூட்டினா 43 வருது அப்படின்னு பார்க்குறேன். 17 கூட 6 26 கூட்டினா கரெக்டா? 26 கூட்டினா 43. 43 கூட 8 38 கூட்டினா கரெக்டா? 38 கூட்டினா சரி. இங்க 81 கூட 50 கூட்டினா வருமா? 50 கூட்டினா 26 38 50. இதுக்குள்ளேயே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியல. இங்க வாங்க. 26க்கும் 38க்கும் டிஃபரன்ஸ் 12. 38க்கும் 50க்கும் டிஃபரன்ஸ் 12. எது வரைக்கும் கொண்டு இருக்காங்கன்னு தெரியுதா? 1 2 3வது ஸ்டெப்ல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் 12. அப்ப இந்த இடத்துலயும் டிஃபரன்ஸ் என்ன வரணும் அப்படின்னா 12 வரணும். 26 கூட 12 கூட்டினா 38. 38 கூட 12 கூட்டினா 50. 50 கூட 12 கூட்டினா 62. 17 கூட 26 கூட்டினா 43. 43 கூட 38 கூட்டினா 81. 81 கூட 50 கூட்டினா 131. 131 கூட 62 கூட்டினா சொல்றது புரியுதுங்களாமா உங்களுக்கு? 132 31 கூட 62 கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 1 3 3 6 9 1 193. அதே மாதிரி 3 கூட 17 43 81 131
அப்போ இது கூட நான் எதை கூட்டணும் அப்படின்னா 193 கூட்டணும். எங்கேருந்து எப்படி வருதுன்னு தெரியுதுங்களா? கீழே இருந்து மேலே வருது. இது ஒரு வித்தியாசமான கொஷின். இந்த மாடலில் கொஷின் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்துருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஆனால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணும் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு? 468. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 468. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? எங்கேருந்து எப்படி வந்திருக்காங்கன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்களா? இந்த டிஃபரன்ஸ் இங்கே கீழே இருந்து கொண்டு வராங்க. 26 கூட 12 கூட்டினா 38, அது கூட 12, இப்போ இது கூட 12 கூட்டினா 62. அப்போது இந்த நம்பரோட இங்கே எல்லா இடத்துலையும் என்ன வரணும்னா இந்த 26, 38, 50, 62. ஸோ இதெல்லாம் இந்த டிஃபரன்ஸ். அப்போ 331 கூட 62 கூட்டுறோம். அந்த ஆன்சரை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இருக்கிறதோட கூட்டுறாங்க. சரிங்களா? இது அப்படியே ஒரு மவுண்டைன் மாதிரி வரும். இப்படி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிக்கிட்டே வரும் பாருங்க. இந்த கோன் ஷேப்பில் இறங்கிக்கிட்டே வரும். சரிங்களா? இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்படி எல்லாமும் கேட்கலாம் அப்படிங்கிறது தான். நாம் என்ன பண்ணுவோம்னா உட்காந்து ஸ்கொயரு கியூப்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். அதையும் தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிட்டு இந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களாமா? ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 339. ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை விலையை விட 15% அதிகம். மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% அதிக விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தை விற்கும் பொழுது கிடைக்கும் மொத்த லாபம் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்க, ஒரு கடிகாரத்துடைய விற்பனை விலை உண்மை விலையை விட 15% அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மை விலை நமக்கு என்னன்னு தெரியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன்? 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா பெர்சன்டேஜ்னாலே 100 பேஸ் பண்ணதுன்றதால 100ன்னு எடுத்துக்கிறோம். விற்பனை விலை 15% அதிகம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை விலை 15%, 100ல் 15%னா 15 தான். அப்போ 15 ரூபாய் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. அப்போனா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலாம்? 115 ரூபாய்க்கு. ஆனால் டிமாண்ட் அதிகமாகுது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் 10% அதிகமாக்குறாங்க. முதல்ல 15% அதிகமாக்குனாங்க. இப்போ இதில் 10% அதிகமாக்குறாங்க. அப்போ 10% அதிகமாக்குறாங்க அப்படின்னா பாருங்க, 115. 115ல் 10%னா 11.5. 0 இருந்தால் விட்டுடலாம், இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ 11.5. ஸோ என்னவாயிடும்? 5, 5 1 6, 2 1. அவங்க கேட்குறது மொத்த லாப சதவீதம். 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கேன்? 126 ரூபாய் 5 பைசாவுக்கு 50 பைசாவுக்கு விற்றுருக்கேன். அப்போ நான் 100ல் இருந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ எவ்வளோ ரூபாய் அதிகமாக விற்றுருக்கேன்? 26 ரூபாய் 50 பைசா அதிகமாக விற்றுருக்கேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 26.5%. நம்ம புரிஞ்சு முடியுதா? வெறும் 100 இந்த நம்பர் வச்சே போட்டுடலாம். ஃபார்முலா இருந்தாலும் எதுவுமே வேண்டாம் பாருங்க. ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 340. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் எனில் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு? இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஃபார்முலா எல்லாமே போடலாம். ஆனால் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபார்முலா தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா? I = PNR/100. கரெக்டா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தனி வட்டியானது 1/9 மடங்கு. மொத்த தொகை சொல்லலை, தனி வட்டியவே கொடுத்துட்டாங்க. தனி வட்டி தான் எவ்வளோ அப்படின்னா 1/9 = அசல் நம்ம 1ன்னே எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு அசல் என்ன எடுத்துக்கிறதுனா 1. n வட்டி வீதமும் காலமும் சமம். வட்டி வீதமானது காலத்திற்கு சமம். அப்போ வட்டி வீதம் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். காலமும் என்னதான் கிடைக்கும்? எக்ஸ் தான். வட்டி வீதமும் எக்ஸ், காலமும் எக்ஸ் பை 100. கீழே இருக்கிற 100 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 100/9 = எக்ஸ் எக்ஸையும் பெருக்கணும்னா x². நமக்கு என்ன தேவை? எக்ஸ் தான். ஸ்கொயர் இந்த பக்கம் வருதுன்னா ரூட்டாக வரும். ஸோ √100/9. 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10, 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3. ஸோ ஆன்சர் 10/3. 3/10 கிடையாது, 10/3. 1 இப்படியே விட்டுடலாம், இல்லை இதை மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். எப்படி? 3 9, 10ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 1, 1/3. அப்போ வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னா 3, 1/3%. சரி, வட்டி வீதம் கேட்டாங்க, 3, 1/3% சொல்லிட்டோம். இதுவே எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்போம்? அதுவும் அதே 3, 1/3 தான். ஏன்? வட்டி வீதமும் காலமும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்சர் அதே தான் வரும், வட்டி வீதமாக இருந்தாலும் காலமாக இருந்தாலும். நம்ம புரிஞ்சு முடியுதா? இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க. வழக்கமாக அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எத்தனை அந்த மொத்த தொகை எவ்வளோ மடங்கு அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதில் வந்து 1 மைனஸ் பண்ணிட்டு தொகையோ காலமோ என்ன கொடுத்துருக்காங்களோ, அந்த வட்டி வீதமோ காலமோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ணி × 100 போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஆல்ரெடி நம்ம நிறைய கொஸ்டின் அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வட்டி வீதமும் காலமும் சமம்னு சொன்னதால நம்ம இந்த மெத்தடில் போடும்போது நமக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? சரிங்களா? ஸோ இதோட 340 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இன்னொரு 10 கொஸ்டின்ஸோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.